மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்லிக்கு மாவு தீர்ந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு மாவு அரைச்சு வைப்போமே அப்டின்ட்டு ஒரு 2:00 போல தான் அரிசி ஊற வைக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் போல அரைச்சுக்கலாம் அப்டின்ட்டு. 2வது இட்லி அரிசி தீர்ந்துமே 1 மந்த் ஆயிடுச்சு. எப்ப டென்வர் போறோமோ அப்பதான் வாங்க முடியும் அப்டிங்கிறனால, இங்க என்ன ரைஸ் கிடைக்குமோ அத வச்சு தான் இந்த 1 மந்த்தா ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா இட்லி அரிசி போடாமலே இட்லி வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு. அதனால அதையே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஈவினிங் ஒரு 5:00 போல மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதனால உடனே மசாலா டீ ஒண்ணு போட்டு வெளிய உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சுட்டு, அப்படியே மழை பெஞ்சனால வெளிய ரொம்ப ஈரமா, நெறையா வந்து மரத்துல உள்ள இலைகள் எல்லாமே கொட்டி இருந்துச்சு. அத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு சிக்கன் மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அடிக்கடிலாம் மைதா சாப்பிடுறது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு நாள் அப்படிங்கிறனால இன்னைக்கு மைதாவே யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி பண்றதுக்கு லைட்டா மிக்ஸில ஒரு அரை அரைச்சுட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமா மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ், பெப்பர் தூள், கொஞ்சமா லெமன், ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நான் கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. இதையும் ஒரு ஓரமா ரெஸ்ட்ல விட்டுட்டு, அதுக்கு வந்து டிப் பண்ணிக்க சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளிய பாயில் பண்ணிட்டு, அது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு தேவையான மிளகா, பூண்டு இது எல்லாமே வச்சு அரைச்சோம் அப்படின்னா, சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ஒரு 2, 3 ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணல. சிம்பிளாவே முடிச்சாச்சு. சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அப்படியே மோமோஸ் ரெடி பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சு. 2வது நான் ஒரு டிசைன் போட்டேன். அது ஒரு டிசைன்ல வந்துச்சு. அதனால அது சாப்பிடும்போது ரொம்ப மாவா இருக்கும் அப்படிங்கிறனால, அத அப்படியே வச்சுட்டு வேற டிசைன் போடலாம் அப்படின்ட்டு, இந்த டிசைன் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 மோமோஸ் வரைக்குமே வந்து அந்த டிசைன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நித்து வேற வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இல்லப்பா ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் எதுவும் இல்ல அப்படிங்கவும், இல்ல நான் உங்களுக்கு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானுமே கீழ உட்காந்து செகண்ட் ரவுண்டுக்குலாம் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படிங்கிறனால, நைட்டு டின்னருக்குமே வேற எதுவும் பண்ணல. நைட் வந்து மோமோஸோடயே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.